ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. விறகாகும் தேக்கு மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவுங்க. நான் வந்து முடிஞ்ச வரை ட்ரை பண்ணி பார்த்தேன். முடியாத மரங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்தேன். குறிப்பிட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 கன்று தான் வந்து வெட்டி எடுத்தேன். சரி பண்ணி பார்த்தேன், சரி பண்ண முடியல. அதனால தான் வெட்டி எடுத்துட்டேன் அது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மரம் வந்து டேமேஜ் ஆகிருந்தது. அதனால தான் வந்து கண்டிப்பாக வெட்டி எடுத்தேன். டேமேஜ் ஆனால் வந்து வளர வளர வந்து பார்த்திங்கன்னா அது சொத்தையாகி அந்த மரமே வீணாகிடும். அதனால் வந்து ஆரம்பத்தில் வெட்டி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கீழேருந்து வர துளுத்து வர களையில் வந்து ஆரோக்கியமாக வளருன்றதுக்காக தான் வெட்டி எடுத்தேன் அதை. இப்போ வந்து பின்னாடி இருக்கிறது தேக்கு மரம் தான் இது. வேர்க்கடலில் போட்டிருக்கிறோம் இது சுற்றி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து கழிச்சு விட்ருக்கு, கவாத்து பண்ணி விட்ருக்குது. இப்போ இந்த மரம் பார்த்திங்களா எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. எப்படி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, மாடு கட்டியிருந்தோம் நாங்கள் வெயில் காலத்தில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாயில் கடித்தது தான் இதெல்லாம், பட்டை உரிச்சு எடுத்தது தான். அப்படியே வண்டு எறும்பு உட்காந்து இந்த மரம் ஃபுல்லாக உள்ளே வந்து போல் ஆகிருக்கு. தெரியுதா? இது ஃபுல்லாக கருப்பாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக சொத்த மரம் ஆகிடுச்சு. இது வந்து லைட்டாக இருக்குது. ஆனால் மருந்து வச்சு நாங்கள் இதை ரெடி பண்ணிட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தேக்கு மரம் வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வளர்க்குறோம். வீணாகும்னு தெரிஞ்சு வளர்க்குறது நல்லது இல்லையே, சரிதானே? அதுக்காக தான் ஆரம்பத்துலேயே வந்து அதை வெட்டி எறிஞ்சிட்டேன். நான் முயற்சி பண்ணேன், முடியலன்றதுனால தான் அதை வெட்டி எறிஞ்சேங்க. மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.